அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சால மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போங்க. நான் இதுக்கு வந்து 1/2 கிலோ சால மீன் வாங்கி நல்லா 5 தடவை தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த கொஞ்சம் கசடு, இந்த தோல் மேலே இருக்க வெள்ளை இதெல்லாம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து அதில் வந்து மீனை போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா அந்த தோல் மேலே இருக்கிற வேண்டாத கசடு, அதுக்கடுத்து அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக ஒட்டியிருக்கும் பாருங்க, அதெல்லாம் போயிடும். பிறகு அதில் தண்ணியை ஊற்றி நல்லா அலசணும். அந்த அலசின தண்ணியை பாருங்கள் எப்படி நிறம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு அந்த கவுச்சி வாடையெல்லாம் போயிருங்க. இந்த மீனுக்கு மசாலா அரைக்க ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் தனியா, அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை பொன்னிறமாக வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து 8 வத்தலை போட்டு லைட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு துண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன். நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இந்த வறுத்து வச்ச தனியாக, அதாவது கொத்தமல்லி, சீரகம், வத்தல் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அது நல்லா அரைச்ச பிறகு வெங்காயத்தையும் போட்டு 1 2 அடித்து வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து புளியை கரைச்சி இந்த மசாலாவோட சேர்த்துக்கணும். மாங்காயை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி, இந்த மசால் கலவை இருக்குது பாருங்கள், அதை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டுடணும். உப்பை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஓரளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம அதை நறுக்கி வச்ச மாங்காயை அதில் போட்டுடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம மீனை வந்து உள்ளே போடணும். அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இப்போ மீனை போட்டுட்டு இப்போ சாறு வற்றி வருது பாருங்க. இப்போ வந்து மீனும் வெந்திருக்கும். மீனும் வெந்தோடனே அப்படியே சட்டி கீழே இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.